காஷ்மீர் தேர்தல் அமைதியாக நடக்க பயங்கரவாத குழுக்கள் அனுமதித்ததே காரணம் என்று முப்தி முகமது சயீத் கூறியிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லோக்சபாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. ஞாயிறன்று காஷ்மீர் முதல்வராக பதவியேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த முப்தி முகமது சயீத், காஷ்மீரில் தேர்தல் அமைதியாக நடக்க எல்லைக்கு அப்பால் உள்ளவர்கள் உதவினர் என்றார். குறிப்பாக ஹரியத் மற்றும் பயங்கரவாத குழுக்களும் ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்த அனுமதித்ததாகவும் இதுகுறித்து பிரதமர் மோடியிடமும் கூறியதாகவும் சயீத் தெரிவித்திருந்தார். இதற்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்த பாரதிய ஜனதா, காஷ்மீரில் தேர்தல் அமைதியாகவும் ஜனநாயக முறைப்படியும் நடப்பதற்கு முழுமையான காரணம் தேர்தல் கமிஷனும் பாதுகாப்பு ஏஜென்சிகள் மட்டுமே என்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில் லோக்சபாவில் இதுகுறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரச்சினை எழுப்பின. முப்தி முகமது சயீத் தெரிவித்த கருத்துக்கு எதிராக பார்லிமென்டில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் இப்பிரச்சினையில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தின. இதனால் சபையில் அமளி நிலவியது. टेररिस्ट के वजह से हुआ। अगर ये बात ऐसा कहते हैं, उनको भी सबक सिखाना होगा ना। आप अगर अधिकार के लिए ये कॉम्प्रोमाइज कर लेंगे, ये बड़ी बुरी बात है। उसीलिए हम ये चाहते हैं कि प्राइम मिनिस्टर இப்பிரச்சினைக்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், காஷ்மீர் முதல்வர் முப்தி முகமது சயீதின் தெரிவித்தது அவரது சொந்த கருத்து என்றும் இதற்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் இப்பிரச்சினை குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசித்து அவரது அனுமதி பெற்று பதிலளிப்பதாகவும் கூறினார். காஷ்மீர் முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு பின்னர் சயீதுடன் மோடி ஆலோசனை நடத்தவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். कोई कहीं पर कोई गुप्त बात नहीं हुई है, पहले से मैं यह स्पष्ट कर देना चाहता हूं, इसलिए किसी को कोई शंका नहीं होनी चाहिए. ஆனால் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் பதிலில் திருப்தி அடையாத எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். இதற்கிடையே கருப்பு பண விவகாரத்தை முன்வைத்து பார்லிமென்ட் வளாகத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷம் எழுப்பினர்.